அண்ணாமலையோட ஃபியூச்சர் என்ன? அவரால தமிழக பிஜேபியோட ஃபியூச்சர் என்ன? அடுத்த சில வருஷங்கள்ல தமிழக அரசியல்ல நடக்க போற மாற்றங்கள் என்ன? இந்த வீடியோல நான் சொல்லப் போறது எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. ஒரு பிரடிக்ஷன் கூட இல்ல. இது நான் அப்சர்வ் பண்ற லாஜிக்கல் ரீடிங் மட்டும் தான் இந்த வீடியோ. 2026 இல்ல 2029 தான் எங்களோட இலக்குன்னு தமிழக பிஜேபி தலைவர் நயனா நாகேந்திரன் சொன்னப்பவே அதுல ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அது ஏதோ அவர் தலைவரானதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு மாதிரி தெரியல. 2024ல 60 சீட்ஸ் மொத்தமா தோத்ததுக்கு அப்புறம் டெல்லி பிஜேபியே இந்த முடிவு எடுத்திருக்கும் போல தான் தெரியுது. 2026ல ஒரு ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்ஸ் விட்டுக்கிட்டு அவங்க வந்து 2029ஓட நேஷனல் எலெக்ஷன் கால்குலேஷன் பக்கம் போய் தான் அந்த முடிவு எடுத்திருந்தாங்க. அப்படி அன்னைக்கு அவங்க அந்த முடிவு எடுத்தது இந்த தமிழக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட பிகெஸ்ட் லூசர் வந்து தமிழக பிஜேபி. அப்படி எடுக்கப்பட்ட முடிவோட பிகெஸ்ட் கேஷுவாலிட்டி பலிகடா யாருன்னா அது வந்து அண்ணாமலை தான். இந்தியாலயும் சரி தமிழகத்திலயும் சரி எந்த ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட்டுக்கும் கிடைக்காத ஃப்ரீடம், விசிபிலிட்டி, மணி, ப்ரையாரிட்டி இது எல்லாமே வந்து அண்ணாமலைக்கு கிடைச்சது. 2026 தான் அவரோட எலெக்ஷனா இருந்துச்சு. அவரோட மொத்த பொலிட்டிக்ஸுமே அந்த எலெக்ஷனை எய்ம் பண்ணி தான் அவர் வந்து பில்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. டிஎம்கே எதிர்த்தார். தனியா ஒரு அக்ரெசிவ் ஐடென்டிட்டியா அவருக்கும் சரி பார்ட்டிக்கும் சரி உருவாக்கி வச்சிருந்தார். தமிழக பிஜேபிக்குன்னு ஒரு ஃபைட்டிங் இமேஜை கொண்டுட்டு வந்திருந்தார். ஆனா கடைசி நேரத்துல போய் சாரிபா நாங்க இப்ப பிளான மாத்திட்டோம், இப்ப நீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு சிங்கத்தை வேட்டையாடுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல போய் சர்க்கஸ்ல டான்ஸ் ஆட விட்டா எப்படி இருக்கும்? அதுதான் வந்து அண்ணாமலைக்கு நடந்துச்சு. அதுக்காக 2026 ஸ்டேட் எலெக்ஷன்ல தமிழக பிஜேபி வந்து தனியா நின்று இருக்கணும்னு சொல்ல வரல. அது பிராக்டிக்கலா நடந்திருக்கக்கூடிய விஷயமும் இல்ல. ஆனா இபிஎஸ் கேட்டார்னு சொல்லிக்கிட்டு இல்லைன்னா வந்து ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்காக நீங்களே பில்ட் பண்ண ஒரு தலைவரை அவரோட பீக் மொமெண்ட்ல அவரோட முக்கியமான கேம் அன்னைக்கு வந்து நீங்க சைட்லைன் பண்ணா அது எப்படி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ஒரே ஒரு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அண்ணாமலை வந்து நிச்சயமா டெல்லி கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருப்பார். அதுல அவர் கேட்டிருக்கப்பட்ட ஒரு முக்கியமான டிமாண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா டிஎம்கே கூட நீங்க எப்பவுமே வந்து ஒரு கூட்டணிக்கு போக மாட்டேன்னு இப்பவே சொல்லுங்கன்னு கண்டிப்பா அவர் கேட்டிருப்பார். டிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணியா? இந்த எலெக்ஷன்ல விஜயோட வெற்றி அதே சமயத்துல அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்காம காங்கிரஸ் போய் சேர்ந்ததும் இது எல்லாமே வந்து ஏதாச்சியா ஒரு எதிர்பாராம நடந்தாலும் அது 2029 எலெக்ஷனை பிஜேபிக்கு கொஞ்சம் கஷ்டமாக்கி இருக்குது. 2029 தான் தமிழக பிஜேபி அவங்களோட இலக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போதைக்கு அப்படி அவங்க தனியா போறதுக்கான வாய்ப்பும் இப்போதைக்கு இல்ல. ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல வந்து ரொம்ப பெருசா அடி வாங்கி இருக்கிறாங்க. அந்த தோல்வி வந்து நிச்சயம் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க ஆரம்பிச்சிடும். இனி ஏடிஎம்கே மீண்டு வர்றது கூட கொஞ்சம் கஷ்டம். அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு ஏடிஎம்கேல கூட யாரும் இல்ல. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுகவே வந்தாலும் அது நடக்காது. அது அவங்களோட பிரச்சனையும் இல்ல. ஏன்னா மக்கள் வந்து வேற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது பிஜேபிக்கு தனியா நிக்க முடியாது. கூட்டணி தான் வேணும். ஆனா அவங்களுக்கு நேச்சுரல் அலையன்ஸா இருந்த ஏடிஎம்கேயும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படிங்கிற போது அவங்களோட கூட்டணிக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிஎம்கே. ஏன்னா காங்கிரஸ் இல்லாத போது அவங்களால டிஎம்கே கூட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி ஒருவேளை நடந்தா அந்த இடத்துல அண்ணாமலை இருப்பாராங்கிறது தான் ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா அண்ணாமலை வந்து அவரோட மொத்த பொலிட்டிக்ஸையும் டிஎம்கே எதிர்ப்புங்கிற ஒரு ஃபேக்டர்ல தான் அவர் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி இருந்து அவர் மறுபடியும் தமிழக பிஜேபி தலைவரா இருந்து ஒரு டிஎம்கேக்கு எதிரான ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணி அந்த டிஎம்கேவோட இடத்துக்கு அவர் வரணும்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபியூச்சர்ல டெல்லியில இருந்து வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஒரு செக்யூலர் அரித்மெட்டிக் பொலிட்டிக்கல் நெசசிட்டின்னு சொல்லி டிஎம்கே கூட கூட்டணிக்கு போய் நின்னாச்சுன்னா அதோட பிகெஸ்ட் டேமேஜ் வந்து அண்ணாமலைக்கு தான் இருக்க போகுது. இதே மாதிரிதான் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி அவர் நடந்துச்சு. அவர் தலைவரா இருக்கும்போது பல நேரங்களிலும் ஏடிஎம்கேயும் அவர் எதிர்த்து பல விஷயங்களே செஞ்சு வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூடயே ஒரு கூட்டணின்னு வரும்போது அவருக்கு அங்கேயே ஒரு கிரெடிபிலிட்டி லாஸ் இருந்துச்சு. அதை விட பெரிய ஒரு கிரெடிபிலிட்டி லாஸ் தான் டிஎம்கே கூட கூட்டணின்னு வரும்போது கண்டிப்பா அவருக்கு இருக்க போகுது. டிஎம்கே கூட கூட்டணி எப்பவுமே இருக்காதுங்கிற ஒரு அஷூரன்ஸ் இல்லாம நான் எப்படி உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியும்னு அவர் கேட்கறது வந்து ஒரு லாஜிக்கல் கொஸ்டின். ஆனா டெல்லிக்கு இப்போதைக்கு ஒரு 2029 நேஷனல் எலெக்ஷன் தான் ப்ரையாரிட்டியா இருக்க போகுது அப்படிங்கிற போது அதுவும் அவங்க தமிழகத்துல வந்து ஏதோ பல சீட்ஸை வந்து கூட்டணி மூலமாவும் அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போது நிச்சயமா ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கூட்டணி வந்து டிஎம்கே இருக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அண்ணாமலை வந்து தமிழக பிஜேபி தலைவராவோ இல்ல தமிழக பிஜேபிலயோ கண்டிப்பா தொடரலாம். அவரை வந்து சமாதானப்படுத்தி கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கான முயற்சியை வந்து டெல்லி பிஜேபி கண்டிப்பா எடுக்கலாம். அவருக்கு ஸ்டேட் லெவல்லயோ இல்ல சென்ட்ரல் லெவல்லயோ ஒரு பொசிஷன் கொடுக்கலாம், இல்ல மினிஸ்ட்ரி கூட கொடுக்கலாம். ஆனா அவரோட கம்ஃபர்ட் ஜோன் பார்த்தாச்சுன்னா அது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தான். டெல்லி கண்டிப்பா இல்ல. அவரோட இம்பாக்டும் கூட இங்குதான் இருக்குது.
அவர் தமிழக பிஜேபி தலைவரா இருந்து அவர் பில்ட் பண்ண ஒரு மொமெண்டம் வந்து அவர் எப்போ தமிழக பிஜேபி தலைவர் பொசிஷன்ல இருந்து இறங்கினாரோ அப்பவே அது டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்லயுமே தெரிஞ்சது. இப்போ மறுபடியும் அவரை வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுத்து கூட்டிட்டு போயாச்சுன்னா அவர் அந்த மொமெண்டம் இன்னும் டைல்யூட் ஆகி அது மொத்தமா இல்லாம கூட போயிடும். இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் கேட்கிற டிமாண்ட்ஸை வந்து டெல்லி பிஜேபியால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படின்னா அண்ணாமலை வந்து பிஜேபியை விட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இது ஏதோ ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்ல, அவரோட பர்சனாலிட்டியை அப்சர்வ் பண்ணதுல நான் கெஸ் பண்ணிக்கிறது அப்படிதான் இருக்குது. அதனாலயே அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வருது. அவர் வந்து பிஜேபியை விட்டு போடுதுன்னு டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா அவருக்கு இருக்கிறப்பட்ட அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன? அவர் வந்து அரசியல்ல வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா இறங்கிட்டதுனால அவரால் அரசியலை விட்டு வெளியே போக முடியாது. அவருக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு குரூப், ஒரு சப்போர்ட்டை இங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாரு. அதை வந்து அவர் வேஸ்ட் பண்றதுக்காக யாருமே விரும்ப மாட்டாங்க. அது கண்டிப்பா அண்ணாமலையும் விரும்ப போறதில்ல. அப்படி இருக்கும்போது அவருக்கான இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தாச்சுன்னா புதுக்கட்சி ஆரம்பிப்பாரா? இப்படிதான் பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்க போறது விஜயோட வெற்றி. அரசியல்னா இவ்வளவுதானா? இவ்வளவு இருந்தா போதுமா? நம்மளால ஒரு ஸ்டேட்டையே வின் பண்ணிட முடியுமா? பிராண்ட் இருந்தா மட்டும் போதுமா? எமோஷனல் கனெக்ட் இருந்தாலும் போதாதா? பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கி வச்சிருக்கிறாரோன்னு ஒரு பெர்செப்ஷன் வந்து கண்டிப்பா உருவாகி இருக்கிறது. அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கு எதிரா தமிழகத்துல ஒரு நேச்சுரல் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் அதிகமா இருக்குது. டிஎம்கேல யாருக்கும் இல்ல, ஏடிஎம்கேலயும் இல்ல, சீமானுக்குமே இல்ல. விஜயோட எமோஷனல் கனெக்ட வந்து பிரேக் பண்றதுக்கும் கவுண்டர் பண்றதுக்கும் அதே இன்டென்சிட்டி வேணும். அது வந்து இப்போதைக்கு அண்ணாமலை கிட்ட மட்டும்தான் இருக்கு. அண்ணாமலை வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் இல்ல, அவர் ஒரு பிராண்டாவும் இருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா கூட பிஜேபியில இருந்ததை விட அவரால் அதிகமா சில விஷயங்களை ஈஸியா பண்ண முடியும், பெட்டராவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் இருக்காது, டெல்லி கால்குலேஷன் இருக்காது, அலையன்ஸ் கம்பல்ஷன் இருக்காது. தன்னிச்சையா அவரால் எல்லா முடிவுகளையும் எடுத்து அவரால் மூவ் பண்ண முடியும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கூட ஈஸியான விஷயமா தான் இருக்கும். ஆனா அதை 5 வருஷம் சஸ்டைன் பண்ணி 2031 எலெக்ஷன் வரைக்கும் கொண்டுட்டு போறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு பணம் வேணும், ஸ்பான்சர்ஸ் வேணும், கிரவுண்ட் நெட்வொர்க் வேணும், மீடியா சப்போர்ட் வேணும். ஆனா இதுல இருக்கப்பட்ட ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா விஜய் இந்த 5 இயர்ஸையும் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்த 5 இயர்ஸும் அவருக்கே மக்கள் கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பா இருக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து 10 வருஷம் காத்திருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் கூட இங்க வரலாம். அதுவும் தனி கட்சியா இருக்கும்போது அந்த 10 இயர்ஸ் கண்டெயின் பண்ணி கொண்டுட்டு போறதுங்கிறது ஒரு பெரிய சுமையா தான் இருக்க போகுது. அந்த நேரத்துல ஒருவேளை அவர் வந்து பிஜேபியிலேயே கண்டினியூ பண்ணிருக்கலாமோ அப்படின்னு கூட தோண வைக்கலாம். இதனாலேயே அவர் புது கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்லையாங்கிறது தெரியாட்டியும் அந்த டிசிஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துட போறது இல்ல. அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் பலருக்கும் தமிழக பிஜேபிக்கு மேல இருக்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து குறைவா தான் இருக்குது. அதே மாதிரி மோடிக்கு அப்புறம் இருக்க போற நேஷனல் பிஜேபிக்கு மேலையும் அந்த ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா குறையதான் போகுது. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு மோடி சப்போர்ட்டர் தான். அதுக்காக பிஜேபியில இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து சப்போர்ட் டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதே மாதிரி பிஜேபி எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் அது மோடியே கூட எடுக்கும் எல்லா முடிவுகளுக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து 2014 இருந்தே நான் அப்படிதான் இருந்திருக்கிறேன். கட்சியை விட எனக்கு மோடி தான் முக்கியமா இருந்திருக்கிறார். அதே மாதிரிதான் எனக்கு அண்ணாமலையும் முக்கியமா இருக்கிறார். இப்படிதான் வந்து தமிழகத்துல ஒரு பெரிய சப்போர்ட்டர் குரூப்பை வந்து அண்ணாமலை கண்டிப்பா அவருக்காக உருவாக்கி இருக்கிறார். சரி, சப்போர்ட் பேஸ் இருக்குது. அப்போ ஐடியாலஜி, கொள்கைகள் இதெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டாச்சுன்னா எல்லா கட்சிகளுமே அவங்களுக்குன்னு சில ஐடியாலஜிஸ வச்சுக்கிறாங்க. அது 1ஓ 2ஓ இல்ல டிவிகே மாதிரியான கட்சிகளுக்கு பல ஐடியாலஜிஸ்னா கூட அது இருந்துக்கலாம். ஆனா ஹவ் ட்ரூ ஆர் தே டு தோஸ் ஐடியாலஜிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டினா தான் இருக்குது. எந்த கட்சி கிட்ட ஒரு கிளியர் ஐடியாலஜி இருக்கு அண்ட் அந்த ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து மொத்த கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு எந்த கட்சியுமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க ஏதோ பொலிட்டிக்ஸ் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா கூட அவர் வந்து பிஜேபி சார்ந்து இருக்கப்பட்ட பல ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ணி தான் அவரோடதும் இருக்க போகுது. என்கிட்ட கேட்டாச்சு அப்படின்னா அவரோட சென்ட்ரல் ஐடியாலஜி வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அது வந்து குட் கவர்னன்ஸ். இது மட்டுமே போதும். இதுக்குள்ள எல்லாமே கவர் ஆயிடும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை ட்ரஸ்ட் பண்றதே ஒரு பெரிய ஐடியாலஜியா தான் மக்களுக்கு இருக்க போகுது. மக்களுக்கு இப்ப யாரு எஃபிஷியன்ட்லி வந்து ஒரு கவர்ன் பண்ண முடியும், யாரு நல்ல ஆட்சி கொடுக்க முடியுங்கிறதா முக்கியமாவும் இருக்க போகுது. இப்போ ஓவராலா பாத்துக்கிட்டாச்சுன்னா அண்ணாமலை வந்து அவர் கேட்கிற டிமாண்ட்ஸை வந்து டெல்லி பிஜேபியால ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா அவர் வந்து பிஜேபி விட்டு போறது வந்து அந்த பாசிபிலிட்டி வந்து கண்டிப்பா ஒரு ரியாலிட்டி தான். அதுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அவருக்கு இருக்குது. ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட்டுமே இருக்குதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார்னு கேட்டா அது இன்னொரு பெரிய கேம்பிள் தான் சொல்லிக்கணும். இப்போதைக்கு நம்ம ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்லிக்கலாம். தமிழக அரசியலோட நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் கான்ஃபிளிக்ட் வந்து டிஎம்கேயா ஏடிஎம்கேயான்னு இருக்க போறதுல
டிஎம்கேயா, டிவிகேயான்னு கூட இருக்க போறதில்ல. அது வந்து ஸ்லோலி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. இப்போதைக்கு அது வந்து விஜயா இல்ல அண்ணாமலையான்னு தான் இருக்க போகுது. ஆனா இந்த கிளாஷ் நடக்கணும் அப்டின்னா, அதுக்கு வந்து அண்ணாமலைக்கு கண்டிப்பா ஃப்ரீடம் இருக்கணும். அந்த ஃப்ரீடம் அவர் பிஜேபிக்குள்ளேயே கிடைக்குமா? இல்ல அவர் பிஜேபிய விட்டு வெளிய போனதுக்கு அப்புறம் தான் கிடைக்குமாங்கிறது தான் ஒரு முக்கியமான கொஸ்டினா இருக்க போகுது. இன்னும் சில மாசங்கள்லயே, இல்ல சில நாட்கள்லயே கூட பல பல விஷயங்களும் நமக்கு வெளிய சொல்ல தான் போறாங்க. ஃபைனலி அண்ணாமலை வந்து பிஜேபிய விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்குது. அவர சமாதானப்படுத்துறதுக்கான வேலைகள கண்டிப்பா நேஷனல் பிஜேபி செய்யும். ஆனா, அவர் கேட்கும் விஷயங்கள சில டிமாண்ட்ஸ டெல்லியால கண்டிப்பா கமிட் பண்ண முடியாது. இதனாலேயே அவர் வந்து கட்சிய விட்டு கண்டிப்பா விலகலாம். இவ்வளத்தையும் என்னால ஓரளவுக்கு நம்பிக்கையா சொல்ல முடியும். ஆனா, கட்சி ஆரம்பிப்பாரான்னா, அ ஆரம்பிச்சாலும் தப்பில்லைன்னு தான் சொல்லிக்கலாம்.